வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிமதுரம். இது அதிமதுரம் கட்டையாக இருக்குது. இதை நம்ம மருந்து கடையில் பொடியாகவும் கிடைக்கும், அதிமதுரம் பொடியாகவும் இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, தொண்டையில் இருக்கிற கோழை சொல்லுவாங்க, கோழை சளி எப்போ பார்த்தாலுமே கணக்கணன்னு இரும்பிகிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் குழையா சளி வந்துட்டே இருக்கும், எனி டைம் இருக்கும், கணச்சினே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பொடியை தினமும் காலையில் மாலையில் 2 வேளை ஒரு கால் ஸ்பூனு நாட்டு சர்க்கரை இல்லை பனக்கல்கண்டோ இல்லை தேனோ கலந்து வெந்நீரில் கொடுத்தோம்னாக்கா அந்த தொண்டை நாசியில் வழியாக எரிச்சல் வழியாக அந்த தொண்டை சளியை குறைச்சிடும். அதோட இதோட முக்கிய பங்கு என்னன்னா, பெண்களுக்கு இல்லை எல்லாருக்குமே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வரும், தடித்தெடுப்பாக சவுசவப்பாக ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதுக்கு இந்த அதிமதுர பொடியை கஸ்தூரி மஞ்சளோடு சேர்த்து அரைச்சி எக்ஸ்டர்னல் யூஸ் பூசி குளிச்சுட்டு வந்தோம்னா அந்த தடிப்புங்க அழற்சி, அதாவது தோல் அழற்சின்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த மருந்தாகும். அதே மாதிரி இந்த அதிமதுரம் எப்படி இருமலுக்கு கோழைக்கு நல்லதோ எக்ஸ்டர்னல் யூஸ்க்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். ஃபேஸ்க்கு வெளியே போயிட்டு கருப்பாக ஆகிடும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி அந்த சன்னோட பட்ட உடனே சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அதிமதுர பவுடரை எடுத்து பாலாடை இருக்கு இல்லையா, அதில் போட்டு பவுடர் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு வந்தோம்னாலே டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம், ரொம்ப நேரம் தேவையில்லை, பால் ஆடையில் போட்டு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்தாலே நல்ல முகம் பொலிவாக பொன்னிறமாக இருக்கும். இந்த அதிமதுர பொடியோட இன்னொரு அதிசய குணம் என்னன்னா, இப்போ நம்ம தலை குளிச்சோம்னாக்கா ட்ரை ஆயிடுது, அதுக்கு ஒரு சீரம் யூஸ் பண்ணுவோம். அது தேவையே இல்லை. நம்ம சீக்கா போட்டு குளிச்சுட்டு இல்லை நீங்கள் எந்த ஷாம்பு போட்டு குளித்தாலுமே ஒரு நாளைக்கு வீக்லி ஒன்ஸு இதை என்ன பண்ணுங்க, இந்த பொடியோட அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஹீட் பண்ணி இந்த பவுடரை கலந்து பேக் மாதிரி போடுங்க. போட்டு ஒரு 1/2 hour ஊறட்டணும், வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், மென்மையாக இருக்கும். இயற்கையாகவே முடி உங்களுக்கு இதில் மென்மையாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்.